श्री राम जय जय राम। 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 जय श्री राम। देहातीत वस्तू आहे ते तू परब्रह्म पाहे। देह संग हा न साहे तुझ विदेहासी। ज्याची बुद्धी होये ऐसी वेदवर्णिती तयासी। शोधिता नाना शास्त्रासी न पडे ठाई। ऐश्वर्य ऐसे तत्वता बाणे देह बुद्धी सोडिता। देहमी ऐसे भाविता अधोगती। या कारणे साधुवचन मानू नये अप्रमाण। मिथ्या मानिता दूषण लागो पाहे। साधुवचन ते कैसे काये धरावे विश्वासे। एक वेळ स्वामी ऐसे मज निरोपावे। सोहमात्मा स्वानंद घन अजन्मा तो तूची जाण। हेची साधूचे वचन सदृढ धरावे। महावाक्यांचे अंतर तूची ब्रह्म निरंतर। ऐसिया वचनाचा सार पढोची नये। देहासी होईल अंत मग मी पावेन अनंत। ऐसर बोलणे निभ्रांत मानूची नये। एक मूर्ख ऐसे म्हणती माया नासे लकल्पांती। मग आम्हास ब्रह्मप्राप्ती येरवी नाही। मायेसी होईल कल्पांत अथवा देहासी येईल अंत। तेव्हा पावेन निवांत परब्रह्मी। हे बोलणे अप्रमाण ऐसे नवे समाधान। समाधानाचे लक्षण वेगळेची असे। सैन्य अवघेची मरावे मग राज्यपद प्राप्त व्हावे। सैन्यस्ताची राज्य करावे हे कळेना। माया असोनीच नाही देह असतांच विदेही। ऐसेत समाधान काही ओळखावे। राज्यपद हातासी आले मग परिवारे काय केले। परिवाराधेकता राज्य गेले हे तो घडेना। प्राप्त झालिया आत्मज्ञान तैसे दृश्य देहभान। दृष्टी पडता समाधान जाणार नाही। जय श्री राम। जय श्री राम. விபக்த அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ரெண்டா இருக்கிறது தான் விபக்த அப்படிங்கிறது. ஒரு பக்தனுக்கு பக்த அப்படிங்கிற பேரே இருக்கிறதுக்கு காரணம் பக்தனும் தேவனும் ஒண்ணுதான், அவா ரெண்டு பேரும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த பேரே பக்தன் அவனுக்கு பேரு. ஆனா பக்தாங்கிற பேரையும் வச்சுண்டு பக்தி பண்றேன்னு சொல்லி பக்தியும் பண்ணிண்டு தானும் தேவனும் ஒண்ணுன்னு நம்பாமல் இருக்கிற பேர் எவ்வளவு பேர். நாமும் தேவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞானம் இல்லாமலே பக்தி பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த பக்திக்கு பிரயோஜனமே ஆகாம போயிடுறது. பக்தி பண்ணினதுக்கு காரணமே அந்த பக்தி அப்படிங்கிற சப்தமே சொல்லி தரது. அருமையான இந்த விஷயத்தை சொல்லிண்டு மேல சொல்றார் சமர்த்த ராமதாசர். பக்தி பண்ண பண்ண பகவானை தேட தேட என்னாகும் அப்படின்னா நீ வேற பகவான் வேற இல்லை அப்படிங்கிற ஞானம் தான் உனக்கு உதயம் உண்டாகும். ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற பக்திய அதனாலதான் பண்ணணும். எப்பேற்பட்ட பக்தி மார்க்கத்தை அனுசரிச்சாலும் எல்லாத்துலயுமே ஆத்ம நிவேதனம் இருக்கணும். அந்த ஆத்ம நிவேதனத்தோடு பண்ணினோமானால்
எந்த பகவானிடத்துல நம்ம பக்தி பண்றோமோ அவனிடத்துல பக்தி பண்ண பண்ண நாமும் அந்த பகவானும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நம்ம உணர்வோம். எப்போ உண்மையா அதை உணர்றானோ அன்னைக்கு அவனுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைச்சுடுத்து. அதனால தேவனை தேடிண்டே போகி தேவனாகவே ஆகி விடுறதுதான் மோட்சம். அதுக்கு நான் யாரு தேவன் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் யாரு அப்படின்னு ஒரு தேடுதல் ஆரம்பிச்சாலே கூடிய சீக்கிரம் அவன் புரிஞ்சுடுவான். நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த புத்தி இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் எப்பேற்பட்ட அழிவுக்கும் உட்பட்டு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கறத அவன் ரியலைஸ் பண்ணுவான், உணர்வான். அது மாதிரி தேவன் யாரு அப்படிங்கிற தேடின்னு போகும்பொழுது அவன் அனந்தன் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுப்பான். என்னி வரைக்கும் தேகபானம் இருக்கோ, என்னி வரையிலும் தேக புத்தி இருக்கோ, அன்னி வரையிலும் சுகதுக்கங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும். அதனால தேகபானத்தை தள்ளி வை, தேகாத்தீத கைசேகோனே. அதுதான் கடைசியா கேட்டேன். நீங்க அப்படி சொல்லுறேன், ஆனா தேகாதீதமான நிலையை நான் எப்படி அடையிறது? கைசே பரபிரம்ம பாவனே, நான் பரபிரம்மத்தை எப்படி அடையிறது? ஐஸ்வர்யாச்சி லட்சணே கவன சாங்கிச்சே. அப்போ பரபிரம்மம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது பரபிரம்மம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். பரபிரம்மம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோமானால் தானே நம்மளுக்கு பரபிரம்மம் எப்பேற்பட்ட அனந்தமான விஷயம்ங்கிறது புரிஞ்சுப்போம். அப்போ இங்க கேட்கிறார், அந்த பரபிரம்மத்துடைய ஐஸ்வர்ய லட்சணங்கள்லாம் என்ன நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சாவதானமா கேளுங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கறது வரைக்கும் நேத்திக்கு சிரவணம் பண்ணினோம். தேகாதீத வஸ்துவாக எந்த பரவஸ்துவை பத்தி நான் பேசுறேனோ அது தேகாதீதமான வஸ்து. தேது பரபிரம்ம பாகே, அதுக்குதான் பரபிரம்மம்னு பேரு. தேக சங்கஹா ந சாஹே துஜ விதேஹாசி. பரபிரம்மம் அப்படிங்கிறது சொல்றது ஒன்ன மாதிரி தேகத்தோட இருக்கக்கூடிய ஒரு வஸ்து நீ நினைச்சுக்காதே. அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாலே தேக புத்தி இல்லாம இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த பரபிரம்மத்தையே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். துஜ விதேஹாசி தேக சங்கஹா ந சாஹே, எப்பேற்பட்ட தேக சங்கமும் பரபிரம்மத்துக்கு கிடையாது. துஜ விதேஹாசி, தேகம் இல்லாத வஸ்து. ஜாச்சி புத்தி ஹோயே ஐசி வேத வர்ணிதி தயாசி சோதிதா நானா சாஸ்திரான்சி ந படேட்டாய். அதனால அந்த பரம்பொருளும் உண்மையான இருக்கக்கூடிய நிலையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தேகாதீதமான விஷயம், அது விதேகமான விஷயம். ஜாதி புத்தி ஹோயே ஐசி வேத வர்ணிதி தயாசி. இது வேதங்கள் முழுக்க இந்த விஷயத்தை தான் சொல்றது. தேகாதீதமான வஸ்து, விதேகமான இருக்கக்கூடிய வஸ்து அப்படிங்கிறது தான் வேதம் முழுக்க சொல்றது. சோதிதா நானா சாஸ்திரான்சி ந படேட்டாய். வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பரிசீலனம் பண்ணி அதை தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த ஞானத்தை மனசுல வச்சுட்டே அதை படிக்கணும். இந்த ஞானத்தை மனசுல வச்சுக்காம எந்த சாஸ்திரத்தை படிச்சாலும் எந்த வேதத்தை படிச்சாலும் உண்மையான விஷயம் நம்ம கைப்பிடிக்கி வராமலே இருக்கும். ஐஸ்வர்ய ஐசே தத்வதா பானே தேக புத்தி சோடிதா தேகமே ஐசே பாவிதா அதோகதி. அந்த பரம்பருடைய ஐஸ்வர்யம் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமானால் முதல்ல பானே தேக புத்தி சோடிதா, தேக புத்தியாக இருக்கக்கூடியது இருக்கே அதை முதல்ல தியாகம் பண்ணணும். அந்த பாவனை, நான் தேகம் அப்படிங்கிற பாவனை விட்டுதுனாதான் விதேகமான இருக்கக்கூடிய நிலவரும். அந்த விதேகமாக இருக்கக்கூடிய நிலையை கிடைச்சதுனாதான் பரபிரம்மத்துடைய ஐஸ்வர்யம் நம்மளுக்கு பிராப்தி ஆகும். தேகமே ஐசே பாவிதா அதோகதி. என்னி வரையிலும் நான் தேகம் அப்படிங்கிற குறுகின மனப்பான்மையோடையும் குறுகின ஞானத்தோடையும் நீ இருக்கையோ அன்னி வரையிலும் உனக்கு அதோகதி தான் லபிக்கும். யா காரணே சாது வச்சனம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சாது வச்சனம் ரொம்ப தேவைப்படுறது. இங்க சாது வச்சனம்னோ சந்து வச்சனம் சொன்னாலோ குரு வச்சனம் சொன்னாலோ மூணு ஒண்ணுதான். மானுனையே அப்பிரமாணம். சாதுக்கள் சொன்ன வச்சனங்களையும் நீ நம்பலையானால் அப்புறம் உனக்கு வேற கதியே கிடையாது. ஏன்னா இப்பேற்பட்ட உயர்ந்த தெளிவாக இருக்கக்கூடிய ஞானத்தையும் அனுபவத்தையும்
சத்குருநாத்தாளால மாத்திரம்தான் தர முடியும். யா காரணே சாது வச்சனமானவனையே அப்பிரமாண. சாதுடைய அந்த வச்சனத்தை, சத்குருநாத்தாவுடைய அந்த சொற்களை ஒரு நாளும் அப்பிரமாணம் அப்படின்னு தள்ளி வைக்காதே. அதுதான் சர்வ பிரமாணமுமே. மித்யா மானிதா தூஷணலாகோபாகே. சாது சொன்ன விஷயத்தை மித்யைன்னு நீ நினைச்சின்றையானால் அதை விட பெரிய தோஷம் வேற கிடையாது. உடனே சுரோதாக்கள் கேட்கிறா, சாது வச்சனத்தை கைசே, நீங்க சாது வச்சனம் சொல்றீங்களே அது எப்படி இருக்கும்? காயே தராபே விஸ்வாசே. சாதுடைய வச்சனம் எப்படி இருக்கும், அதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும், எந்த விஷயத்துல நாங்க விசுவாசத்தை வைக்கணும், பரம விசுவாசத்தை இதுல வைக்கணும்? ஏகவேளை சுவாமியே சேமஜ நிரோபாவே. நீங்க இந்த விஷயத்தை நீங்க ஏற்கனவே சொன்னதுதான். ஆனா இந்த பிரசங்கத்துல இதை பத்தி பேசும்பொழுது கிருப பண்ணி ஏகவேளை இன்னும் ஒரு தரம் அந்த விஷயத்தை எங்களுக்காக திரும்பவும் நீங்க நிரூபணம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறா ஸ்ரோதாக்கள்லாம். உடனே கேட்டத்தையே திருப்பி கேட்கிறாளே அப்படிங்கிற அலுப்பே கிடையாது சத்குருநாத்தாளுக்கு. இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டு 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 தான் உரு ஏற போறது. ஏன்னா எவ்வளவோ காலங்களா, எவ்வளவோ ஜன்மங்களா அடையா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை அப்படி சட்டுன்னு எடுத்துட முடியுமா? யாராலையும் எடுக்க முடியாது. சத்குருநாத்தால மாத்திரம்தான் எடுக்க முடியும். சத்குருநாத்தாலும் சட்டுன்னு எடுத்து விடலாம். ஆனா அதுக்கு நாம் சத்குருநாத்தாள்கிட்ட அந்த அளவுக்கு பரிபூர்ணமா சமர்ப்பணம் பண்ணணும். ஆனா முகாபாஷ்யமும் அறக்குறையா சமர்ப்பணம் பண்ணிக்கிறவா தானே நம்ம எல்லாரும். அப்ப என்ன ஆகுறது, அறக்குறையா சமர்ப்பணம் பண்ணின பொழுது கேட்ட கேள்வியே, கேட்ட சங்காவே திருப்பி திரும்பி மனசுக்கு சர்வம் வந்துடுறது. அப்படி வரும்பொழுது அழுக்காம செலுக்காம சத்குருநாத்தால் அதை சொல்லிதான் ஆகணும். உடனே சொல்றார், சாது வச்சனம் என்னன்னு கேட்கிறையே, சோகம் ஆத்மா ஸ்வானந்தகன அஜன்மாத்தோ தூச்சீஜான ஹேச்சி சாதுச்சே வச்சன சத்திருடதராவே. நான் சொல்றேன்பா, சாது வச்சனம் என்னதுன்னு சொல்றேன், திருடமா மனசுல பிடிச்சு வச்சுக்கோ. என்னன்னா சோகம் ஆத்மா ஆனந்தகன அஜன்மா தோ தூச்சீஜான. சாது உன்னிடத்துல பேசும்பொழுது என்ன சொல்லுவார், அஜன்ம தோ தூச்சி ஜான. நீ யார் தெரியுமாப்பா? ஜன்மமே இல்லாதவன் அப்படின்னு முதல் வாக்கியம் சொல்றார் சாது. அருமையான விஷயம். எப்போ அவர் நீ ஜன்மம் இல்லாதவன் சொல்லிவிட்டாரோ, யாரு அவருக்கு நேர போய் நின்னாரோ, நின்னவர் ஜன்மம் இல்லாதவர்னு எப்ப சொல்லிவிட்டாரோ, நிக்கிறது அங்க ஜன்மம் உள்ளது தானே சரீரம். அந்த சரீர ஜன்மம் மறுத்தது தானே அந்த சரீரம். ஆனா நீ ஜன்மம் இல்லாதவன் எப்போ சொல்லிட்டாரோ, நேரம் நிற்கக்கூடிய சரீரம் ஜன்மம் எப்போ எடுத்ததாக ஆச்சோ, நீ அந்த சரீரம் இல்லை அப்படிங்கறத எடுப்புல முதல் வாக்கியத்தை சொல்லிவிட்டார். அப்போ நீ அந்த சரீரம் இல்லைன்னு அந்த வாக்கியத்திலிருந்து ஆரம்பிச்சு கொடுத்து பாடம். நீ ஜன்மமே இல்லாதவன். எப்போ ஜன்மம் இல்லையோ மரணமும் கிடையாது அல்லவா? அப்போ நீ யாரு? சோகம் ஆத்மா. நீ ஆத்மாவா இருக்கக்கூடியவன் தான் நீ. அந்த ஆத்மா எதுனா சோகம். எது இந்த பரம்பொருளோ அந்த பரம்பொருளே தான் நீ. சஹா சோகம், அந்த பரம்பொருளே தான் நீ. உனக்கு ஜன்மமும் கிடையாது, மிருத்யுவும் கிடையாது, தேவைகளும் எதுவும் கிடையாது. எப்பவுமே நீ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன், சுவானந்த கன. அந்த ஆனந்தம் உனக்கு வேற ஒரு பொருள்லேருந்து கிடைக்கிறதுல உனக்கு ஒன்னிடத்திலேருந்தே ரமிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆனந்தம் ஸ்வரூபனா இருக்கிறதுனால சுவானந்தத்திலேயே இருக்கிறவன், என்னைக்கும் குறையாம இருக்கிறது சுவானந்த கன. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் உள்ளவன் நீ அப்படிங்கிறது தான் சாது வச்சனம். அதுதான் சத்குருநாத்தாவுடைய வச்சனம். மகா வாக்கியாச்சே அந்தர தூச்சி பிரம்ம நிரந்தர ஐசியா வச்சனாச்சா விசர படோத்சீனையே. இது ஒரு பெரிய மகா வாக்கியம். நீயேதான் பிரம்மம். இதுதான் அந்த மகா வாக்கியத்துக்கு அர்த்தம். சோகம் சொன்னாரே, இதுக்கு அர்த்தம் நீனேதான் அந்த பிரம்மம். இந்த மகா வாக்கியாச்சே அந்தர தூச்சி பிரம்ம நிரந்தர. நீரேதான் பிரம்மம், என்னைக்குமே பிரம்மம் தான். பிரம்மமா இருந்த, பிரம்மமா இருக்க, பிரம்மமா இருக்க போற. ஏதோ சில காரணத்தினால உன்னோட ஸ்வரூபத்தை மறந்துன்னு நின்றுருக்கிய, அவ்வளவுதான். அப்படிங்கறத சாது வச்சனத்தை ஐசியா வச்சனாச்சா விசரப்படோச்சினையே. இந்த வச்சனத்தை எக்காரணம் கொண்டும் மறந்துட வேண்டாம்.
தேகாசி ஹோயில அந்த. அப்போ எனக்கு எப்போ ஜன்மமும் கிடையாதோ, எனக்கு எப்போ மரணம்னு கிடையாதோ, நான் யாருன்னு என்னை பத்தி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கே, அது என்னது? என் கண்கள்னால தெரியக்கூடிய இந்த சரீரம் தானே, இந்த தேகம் தானே. இந்த தேகம் ஒரு நாளைக்கு சாக போறது. இந்த தேகத்துக்கு ஒரு வயசு உண்டு. இந்த தேகத்துக்கு ஜன்மம் உண்டு, மரணமும் உண்டு இல்லையா? தேகாசி ஹோயில அந்த. இந்த தேகம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆச்சு அப்படின்னு முடிவு அடைய போறது. மகபி பாவேன அனந்த ஐசே போலனே நிப்ராந்தமானோ சீனையே. இது சொன்னதுமே சில பேர் என்ன நினைக்கிறா, ஓஹோ அப்படியா, நான் ஆத்மஸ்வரூபன் அல்லவோ, ஆத்மஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன் இந்த சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன், இந்த சரீரம் அழிவு அடையக்கூடியதுதான். அப்போ இந்த சரீரம் என்னைக்கு அழிஞ்சுடுறதோ அதுக்கப்புறம் நான் திருப்பி ஆத்மாவா போயிடுவேனே, நானா இருப்பேனே அப்படின்னு சில பேர் நினைக்கிறானா. தேகாசி ஹோயில அந்த. இந்த தேகம் முடிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் மகமே பாவேன அனந்த. அதுக்கப்புறம் என்ன? தேகம் போயிடுத்துனா இந்த தேகத்திலிருந்து நான் ரிலீஸ் ஆயிடுவேனே. இந்த தேகத்திலிருந்து ரிலீஸ் ஆயிடுத்துனா அனந்தோட உன்னோட ஒன்னாதானே நான் கலப்பேன். ஐசே போலனே நிப்ராந்த மானோச்சி நயே. இதை விட பெரிய பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. தப்பித்தவரை எவனாவது இதை உங்கள்கிட்ட சொன்னானால் கேட்டுக்காது. ஏக மூர்க்க ஐசேயம் அனுத்தி. ஒரு மூர்க்கன் என்ன சொல்றான், இப்போ இவனாவது இந்த தேகம் போனதுக்கு அப்புறம் நான் அனந்தனோட சேர்ந்துடுவேன் சொல்றான். இதை விட பெரிய மூர்க்காலாம் உண்டு. அவ என்ன நினைக்கிறா, இந்த லோகம் என்னது, இதாவது ஞானத்தை தப்பா பிரயோகம் பண்ற விஷயம் அது. நான் ஏதோ ஞான பிராப்தி ஆயிடுத்துன்னு நினைச்சுட்டு தப்பும் தவறுமா வச்சுட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம். மெனக்கிட்டுன்னு சமர்த்தரை எடுத்து நம்மளுக்கு வார்ன் பண்றாரு இங்க. சில பேர் என்ன சொல்றா, ஓ சரி, இப்ப நீங்க தானே சொன்னேன் இந்த லோகம் முழுக்க மாயை தான் சொன்னேன். மாயையா இருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கு ஒரு நாள் அழிவு உண்டே. ஒரு கல்பத்துக்கு அப்புறம் இந்த மாயை கிடையாதுன்னு ஒரு அழிவு வருமே. அதுக்கு மாயா நாசேல கல்பாந்தி. அப்படி ஒரு கல்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாயை இல்லாமல் ஆயிடும் பாருங்க. அப்போ ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களாக நம்ம இருக்கிறவங்க எங்க போவோம்? இந்த ஜீவாத்மாவா இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் ஒரு சரீரம் இருந்தா தானே இருக்க முடியும். என்னி வரையிலும் இந்த மாயா லோகம் இருக்கும், அன்னி வரையும் இந்த சரீரத்துல உழண்டு இருப்போம். ஒரு நாள் வருமே, மாயையே இல்லை, சிருஷ்டியே இல்லை அப்படின்னு ஒரு நாள் வருமே. அப்போ வரும்பொழுது என்ன ஆகும், நம்ம எல்லாரும் அனந்தரோட ஒன்னோட ஒன்னா கலந்துடுவோம். ஆமாசி பிரம்ம பிராப்தி ஏறவி நாகி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு. அப்படி மாயை இல்லாம ஆனதுக்கு அப்புறம், ஏதோ ஒரு கல்பத்துல ஆனதுக்கு அப்புறம் நீ ஒன்னோட ஒன்னா பிரம்மத்தோட கலந்துடுவாய்ன்னு நினைச்சுக்காதே. ஏறவி நாகி. ஒரு காலும் நடக்காது. மாயசி ஹோயில கல்பாந்த அத்தவா தேகாசி ஏயில அந்த தேவா பாவேன நிவாந்த பரபிரம்மமி. திருப்பியும் அதே விஷயத்தை சாராம்சமா சொல்றார். கல்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம், மாயை நாசம் அடைஞ்சதுக்கு அப்புறமோ, அல்லது இந்த தேகம் ஒரு முடிவு அடைஞ்சதுக்கு அப்புறமோ நான் அப்புறம் பிரம்மத்தோட ஒன்னோட ஒன்னா ஆயிடுவேன் அப்படின்னு எவனாவது பேசுறான்னா அவனை விட பெரிய பைத்தியக்காரன் கிடையாது. ஹே போலனே அப்பிரமாண. இந்த பேச்சுக்கு எப்பேற்பட்ட பிரமாணமும் கிடையாது. ஐசே நவே சமாதான. இது ஆத்ம ஜானம் நிச்சயமா இல்லை. சமாதானாச்சே லட்சண வேகலேச்சி அசே. ஆத்ம ஜானம் அப்படிங்கிறது வேற விஷயம். இவா சொல்றது தப்பான விஷயம். இது அவ திருச்சி மறிச்சு பேசக்கூடிய விஷயம். இதுக்கு பக்கத்துல கூட போகாது. ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார் சமர்த்தர். சைன்ய அவகேச்சி மாறாவே மகர் ராஜ்யபத பிராப்தவாவே. ஒருத்தன் நினைக்கிறான் சைன்யங்கள் எல்லாம் முன்னாடி தோக்க அடிச்சுடணும். ஒரு ராஜ்யத்திலேருந்து இன்னொரு ராஜ்யம் தன் சண்டை போட வரும்பொழுது என்ன நினைக்கிறான், சைன்ய அவகேச்சி மாறாவே, எதிர் ராஜ்யம் எது இருக்கோ அந்த ராஜ்யத்தோட சைன்யத்தை முன்னால அடிச்சு முடிச்சிடணும். மக ராஜ்ய பிராப்தவாவே, அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் எனக்கு பிராப்தமாகும் அப்படின்னு நினைச்சான்னா அவனோட ஒரு பெரிய மடையனான ராஜா உண்டா?
இருக்கிற சைன்யத்தை தோக்க அடிச்சு தான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜா ஆகிற வழியை பார்ப்பானா, இல்ல அந்த சைன்யங்களை அடிச்சு துறைச்சதுக்கு அப்புறம் ராஜா அவன் ராஜாவா அப்புறம் ஆனான்னாக்க அவங்க பிரஜை யாரு? பின்ன சைன்ய அஸ்தாச்சி ராஜ்யகராவேஹே கலேனா, எதிரி ராஜாவுடைய சைன்யம் இருந்துட்டு இருக்கும் பொழுதே அவனை தோக்க வெடிச்சுட்டு அப்புறம் நான் அங்க ராஜ்யத்தை நான் ஆளணும் அப்படிங்கிறது கூட தெரியாம ஒருவன் இருப்பனா? அது மாதிரி இவா பேசுற பேச்சு மாயையெல்லாம் நாசம் ஆனதுக்கு அப்புறம் நான் பிரம்மத்தோட ஒன்னோட ஒன்னா கலப்பேன்னு சொல்றாளே, இந்த தேகம் போனதுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்னா ஆவேன்னு சொல்றாளே, அது சாமர்த்தியமா என்ன? அது நடக்கக்கூடிய விஷயமா என்ன? அப்படி எல்லா சைன்யத்தையும் அடைச்சதுக்கு அப்புறம் அந்த ராஜா எந்த ராஜ்யத்தை ஆள போறான்? ஆளறதுக்கு என்ன இருக்கு? ஒன்னும் கிடையாது. அது மாதிரி இந்த மாயையில இருந்துருக்கும் பொழுதே அந்த மாயையை ஜெயிச்சு பரபிரம்மத்தோட ஒன்னோட ஒன்னா ஆகிறது தான் சரியான முறை. நம்ம சாஸ்திரங்களும் அதுதான் சொல்லிருக்குன்னு பெரிய விஷயத்த சொல்றாருங்க. அதனால ஏதோ முடிச்சுனதுக்கு அப்புறமோ என்னத்தையோ பண்ணினதுக்கு அப்புறமோ பிரம்ம பிராப்திங்கிறது இல்லவே இல்லை. எந்த ஜன்மால இருக்கோமோ, எந்த நிலையில இருக்கோமோ, இந்த தேகத்துல இருந்துட்டே பிரம்ம பிராப்தி ஆயிடும். பிரம்ம பிராப்தி ஆகிறதுக்கோ மோட்சம் கிடைக்கிறதுக்கோ இந்த சரீரம் தியாகம் பண்ணுங்கிறது தேவையே கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். இப்ப திருப்பி அடிச்சு சொல்றார். சாதுக்களும் சத்குருநாதாலும் சந்துக்களும் ரிஷிக்களும் எப்படி இருக்கா? எல்லாரும் மோட்சம் பெற்றவர்கள், எல்லாரும் ஜீவன் முக்தர்கள் இருக்காள். ஆனா நம்மள மாதிரி வளைய வந்து இருக்காள் அல்லவா? சைன்யத்தை தோக்க அடிச்சுதான் ராஜாவா ஆனவாவா. அப்போ மாயையாக இருக்கக்கூடிய சைன்யத்தை தோக்கடிச்சு நாம் ராஜ்யபத பிரம்மம் பரபிரம்ம பிராப்தி அப்படிங்கிற ராஜ்யபதத்தை அப்படி அடையணுமாம். எவ்வளவு பாசிட்டிவான ஒரு மெத்தட் சொல்லி தராரு இங்க அவர். மாயா அசோனிச்சனாகி தேக அசதாச்ச விதேகி ஐசே சமாதானக்காகி ஓலக்காவி. அப்போ மாயையில இருந்துட்டே எனக்கு மாயையுடைய எஃபெக்ட் கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு போய் சேரணும். தேகத்தை இருந்துட்டே விதேகமாக இருக்கக்கூடிய நிலையை அடையணும். ஐசே சமாதானம், இதுதான் ஆத்ம ஜானம். அப்பேற்பட்ட ஆத்ம ஜானத்தை தேடின்னு போனமே தவிர போலியான பேசக்கூடிய ஷார்ட்கட்டா பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு நாள் அது பின்னாடி போகாது. அதனால நீ எந்த லோகத்துல இருக்கையோ, எந்த தேகத்தில் இருக்கையோ, அதே லோகத்திலிருந்து அதே தேகத்திலிருந்து ஆத்ம சமாதானத்தை தேடணும். ஓலக்காவே தேடு அப்படிங்கிற தைரியத்தை சத்குருநாத்தால் கொடுக்கிறார். அதுக்கு என்ன சாதனையோ, அதுக்கு என்ன வழியோ அதுவும் தானே சத்குருநாத்தாலே சொல்லி தரார். ராஜ்யபத ஹாத்தாசியாலே மக பரிவார காய கேலே பரிவாரா தேகதா ராஜ்ய கேலே ஹேதோ கடேனா. எப்போ ராஜான்னு ஒருத்தன் வந்துட்டானோ, ராஜா வந்ததை பார்த்து எல்லாரும் அவமன் டக்கு 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 டக்குன்னு அவமம் பண்ற வேலைய ராஜா வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு ஞானத்துல எல்லாரும் பண்ணுவான். ராஜ்யம் முழுக்க தயார் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு ராஜா வந்து உட்காருவான். அங்க ராஜா வந்தான்னா அதவா தானாவே எல்லாரும் லைன்ல வந்து நிற்கும் அல்லவா? ராஜ்யபத ஹாத்தாசியாலே, அதனால முன்னால ராஜாவா ஆயிடணும். மக பரிவார காய கேளு. அதுக்கப்புறம் ராஜ்ய பரிவாரங்கள்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தானாவே சூழ்ந்துட்டு வந்து அவாவா எந்தெந்த வேலையை பண்ணணுமோ நீ சொன்னதை கேட்டுன்னு எல்லாம் பண்ணுவா. நீ அவள் எல்லாரையும் தயார் பண்ணினதுக்கு அப்புறம் ராஜாவா வந்து உட்கார்றேன்னு இன்னைக்கு நடந்தது கிடையாது. பரிவாரா தேக்கதா ராஜ்ய கேலே ஹேதோ கடேனா. பரிவாரத்தை பார்த்துட்டு பரிவாரத்தெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் ராஜா ஆனான் அப்படிங்கிறது என்னைக்குமே நடந்ததுலே நடக்கக்கூடிய விஷயமும் இல்லை. ராஜா வந்த காம்பீரியத்தை சக்கரத லைன்ல வந்து விழ வேண்டாமா? அது மாதிரி நீ ஆத்ம ஞானத்தை பெற்றையானால் தானாவே மாயை விலகும், தானாவே தேக புத்தி விலகும். பிராப்த ஜாலியா ஆத்ம ஞான தைசே திருஷ்ய தேகபான திருஷ்டி படத்தா சமாதான ஜானாரணாகி. அது மாதிரி எவனுக்கு ஆத்ம ஞானம் உண்டாகிறதோ, பிராப்த ஜாலியா ஆத்ம ஞானம், அவன் ஆத்ம ஞானம் உண்டதுமே என்ன ஆகிறது? அவனை சுத்தி வர இருக்கக்கூடிய என்ன திருஷ்யங்கள்லாம் இருக்கோ, என்ன காட்சிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் அவனை வந்து இனிமே எஃபெக்டே பண்ணாது. அது மாதிரி அவனோட தேக புத்தியும் அவனை விட்டு கிளம்பி தானா போயிடும். ஆத்ம ஞானம் தான் முக்கியம். அது சம்பாதிச்சதும் பாக்கியெல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும் அப்படிங்கிறார். அதனால இது ஒரு பெரிய பாடம் சொல்லித்தரார் சமர்த்தர். இங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டு எல்லாம் சில பேர் சொல்லுவா இல்லையா, சத்சங்கத்துக்கு வர்றதுக்கே சத்சங்கம்லாம் இப்ப சின்ன வயசுலயா பண்ணணும், எல்லாம் வயசெல்லாம் அது இதெல்லாம் பாக்கி குடும்பத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் முடியட்டும்,
ஆபீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் முடியட்டும், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சத்சங்கத்துக்கு வருவேன்னு சிறுவர் சொல்றான் இல்லையா, அதே மாதிரிதான் தேகம்லாம் போட்டும் அதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்றது அதை விட பெரிய மூர்க்கத்தனம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு இங்கே சமர்த்த ராமதாசர். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம